நடிகரும் அரசியல் பேச்சாளருமான ராதாரவி மாற்றுத்திறனாளிகள் போன்று பாவனை செய்து பொது மேடையில் பேசியது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ராதாரவியின் இந்த பேச்சுக்கு மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்லாது திமுகவிலேயும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. ஒரு சில நாட்களுக்கு முன்பு திமுகவில் இணைந்த நடிகர் ராதாரவி சென்னையில் தங்கசாலையில் நடந்த அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகியோரை மாற்றுத்திறனாளி குழந்தைகளோடு ஒப்பிட்டு பேசினார். அப்போது மேடையில் இருந்தவர்கள் குலுங்கி குலுங்கி சிரித்தனர். அப்படியே வடிஞ்சுக்கிட்டே இருக்கும், இந்த பக்கம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது அப்படின்னு எல்லா பசங்களும் ஆடுவாங்க, இந்த கண்ணாமூச்சி ஆடுவாங்க. அப்போ இந்த குழந்தை நடுவில் வந்து ஒன்றும் இல்லை விட்டுட்டு ஆடிக்கிட்டே இருந்தாங்க கண்ணு கட்டிக்கிட்டு. இதுங்க ரெண்டும் சும்மா இல்லாமல் ஒருத்தனை போய் பிடிச்சிட்டு அவுக்கு அவுட்டுன்னே சொல்ல வரல, அவுக்குன்னு திரும்பி உட்காந்து போமா, ரெண்டு பிள்ளைங்க கூட்டு போமா. இல்லைப்பா அதுக்கு தொட்டா அவுட்டு கிடையாதுப்பா, உப்புக்கு சப்பானி தானேப்பா, போமா. அந்த மாதிரி தொட்டா அவுட்டு கிடையாதுப்பா. ஒன்று ராமதாஸ், ஒன்று வைகோ. ராதாரவியின் இந்த சர்ச்சை பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனாம்பேட்டையில் உள்ள அவரது வீட்டை மாற்றுத்திறனாளி அமைப்பைச் சேர்ந்தோர் முற்றுகையிட்டனர். அரசியல்வாதிகளுக்கு எள்ளி நகையாடுறதுக்கு நாங்க என்ன எடுப்பார் கைப்பிள்ளையா? அனாதை மக்களா நாங்கள் எல்லாம் என்ன செஞ்சோம்? எங்க கஷ்டத்துல உனக்கு என்ன ஒரு துளி தெரியுமா உங்களுக்கு? ஒரு துளி, ஒரு 0.005% தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு. நீங்களா வீரன்? நாங்க வீரனுங்க. ஒவ்வொரு நாளும் நாங்க படுற கஷ்டத்துக்கு மீதி உங்க காலத்துல நிக்காம நாங்க எங்க சொந்த காலில் நிக்கிறதுக்கு அவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் விடுத்துட்டு ஆதரவா நிக்கிறத விட்டுவிட்டு நீங்க எப்படி பேசுறீங்க? எல்லாரும் கைத்தட்டான். இதுல இன்னும் ரொம்ப அசிங்கப்படுறது ராதாரவி மாத்திரம் இல்ல, பின்னாடி உட்கார்ந்துட்டு சிரிச்சீங்க பாருங்க, உங்க அத்தனை பேர் முன்னாடி இந்த முகங்கள் ஞாபகம் இருக்குது. எங்க வந்தாலும் போராடுவோம். இது வந்து மோசமான விஷயம். காவல்துறை வந்து இது சும்மா பார்த்துட்டு இருந்துடக்கூடாது. குழந்தைகளுக்கான ஆணையம், SCPSA, ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், குழந்தை உரிமைக்கான ஆணையம், இதை உடனடியாக கையில் எடுக்கணும். தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம் கையில் எடுக்கணும். தேசிய மனித உரிமை ஆணையம் எடுக்கணும். பல்வேறு வழக்குகளை கையில் எடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் சுவமோட்டோவாக சரத்து 92 மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தின்படி கையில் எடுக்கணும். எடுத்து வழக்கு பதிவு பண்ணணும். நீங்க மன்னிப்பு கேட்கறதுனால மாத்த நாங்க விட்ட மாட்டோம். மனசு கொதிக்குது. மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தும் வகையில் பேசுவதை நடிகர் ராதாரவி நிறுத்த வேண்டும் என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அறிவுறுத்தியுள்ளார். மன ஊனமே தாண்ட முடியாத தடை என்பதனை முகநூலில் குறிப்பிட்டுள்ள கனிமொழி, மாற்றுத்திறனாளிகள் மனத்தடைகளை உடைத்தவர்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்காக முதலாக நலவாரியம் அமைத்த பெருமைக்குரிய திமுகவைச் சேர்ந்த ஒருவரே இப்படி விமர்சித்திருப்பது அக்கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.